ஆயிங்க ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரியான ஒரு மைசூர்பா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து 1 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கிறேன். ஆயில் வந்து 1/4 லிட்ரு, கடல மாவு 1/4 கிலோ, நெய் ஒரு 150ங்க. ஃபஸ்ட்டு கடல மாவு அடுப்பில் வச்சு லைட்டாக ஒரு அந்த ராஸ்மெல் போக வரைக்கும் வறுத்துருங்க. லைட்டாக சூடானா போதும், வறுத்து வச்சுருங்க. சர்க்கரை 1 கிலோ போட்டுருங்க. அந்த சர்க்கரை அந்த முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிடுங்க. அது நல்லா பாவு காய்ச்சணுங்க. கடல மாவு வந்து நம்ம ஆயிலில் கலந்துக்க வச்சுக்கணுங்க, கட்டி விழுகாமல் இருக்கும். இந்த கரையிற மாதிரி இருக்குது பாருங்கள், இப்போ சர்க்கரை பதம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பாவு வந்து நல்லா கரையக்கூடாதுங்க, அந்தளவுக்கு இருக்கணும். பார்த்திங்களா நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் வருது. அதே மாதிரி பாவு பார்த்திங்களா கரையில் இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல கடலை மாவு ஆயில்லைங்க, அதை ஊற்றிடணும். நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா பபுள்ஸ் வருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், செய்யறது ரொம்ப ஈஸிங்க மைசூர்பா. அப்போ மிச்சம் இருக்கிற ஆயில் கொஞ்சம் ஊற்றணுங்க. லாஸ்ட்டாக நெய் ஊற்றிடுங்க ஒரு 150. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க, அப்படியே சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்களா எந்த அளவுக்கு வந்துருக்குதுன்ட்டு. அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் நெய் தடவிடுங்க, அதில் ஊற்றிடுங்க. ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் வெதுன்னு சூடு இருக்கிறப்ப லைட்டாக அந்த மாதிரி கோடு போட்டு வச்சிடணுங்க, மைசூர்பாவோட சேஃப்க்கு. எப்போது கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க வெண்பா மைசூர்பா போடுங்கன்னு, நீ போட்டாச்சுங்க. அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு கொட்டி இந்த மாதிரி தட்டினோம்னா அப்படியே தானாக வந்துடுங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இதே மெஷர்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸி செய்யறது. ட்ரை பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.